ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்னைக்கு நம்ம கோல் சமையல் சேனலில் ராகி இடியாப்பம் சாஃப்டாக செய்ய இப்படி செஞ்சு பாருங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் இடியாப்பம் பூ போல் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசி மாவு இடியாப்பம் எப்படி இருக்குமோ அதே போல் இந்த ராகி இடியாப்பமும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான டிஃபன் ரெசிபி இது. கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இடியாப்பம் செய்கிறதுக்காக ராகி மாவு 3 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். கடாயில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. எந்த கப்பில் மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவு சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம எடுத்திருக்க தண்ணி நம்ம சேர்த்துருக்க மாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுடுதண்ணியில் மாவை பிசைஞ்சு இடியாப்பம் செய்யும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் இடியாப்பம் பூ போல் இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் மூடி போட்டு இந்த மாதிரி வச்சிடணும். மிதமான அளவு சூடில் இருக்குது. ஒரு பிளேட்டுக்கு இந்த மாதிரி மாற்றி வச்சிடணும். மாவை இன்னும் ஒரு தடவை நல்லா ஒன்று சேர திரட்டி பிசைஞ்சு விட்டுருங்க. நம்ம பிழிகிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவி பிசைஞ்சோம்னா கையில் ஒட்டாது. இடியாப்பம் செய்கிறதுக்காக மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம முறுக்கு உரலில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா அப்ளை பண்ணிடணும். இடியாப்பம் பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன ஹோல் இருக்க அச்சுத்தட்டு தான் நான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. உரல் ஃபுல்லாக நான் மாவு வைக்கலை, 3/4 வாசி இருக்கிற மாதிரி மாவு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கேப் இல்லாமல் நல்லா வச்சதுக்கப்புறமா பிழிஞ்சிடலாம். நான் இட்லி தட்டில் தான் இன்றைக்கி இடியாப்பம் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு காட்டன் கிளாத்தை மேலே விரிச்சிடணும். ஒவ்வொரு குழியிலையும் மாவை பிழிஞ்சு விட்டுறணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி சின்ன அச்சுத்தட்டில் நம்ம பிழியும் போது இடியாப்பம் நல்லா மெலிசாக சாஃப்டாக இருக்கும். குழிக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன இடியாப்பமாக தான் நான் பிழிஞ்சு விடுறேன். மாவு ஒட்டாமல் நூல் மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி சரியான அளவில் தண்ணி சேர்த்து மாவு பிசையும் போது இடியாப்பம் நமக்கு சூப்பராக வரும். இப்போ எல்லா குழியிலையும் பிழிஞ்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க இடியாப்ப மாவு எடுத்து உள்ளே வச்சிடணும். இப்போ மூடி போட்டு வேக வச்சுருங்க. 7லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கணும். ராகி இடியாப்பம் பஞ்சு போல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பத்தை வெளியில் எடுத்து லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்தோம்னா துணியில் ஒட்டாமல் வரும். இது ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் ரெசிபி. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்தில் இந்த இடியாப்பத்தை ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். தேங்காய் பால், வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். புட்டு மாதிரி இந்த இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். குருமா, சட்னி கூட வச்சும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீதம் இருக்க மாவையும் இதே போல் இட்லி தட்டில் பிழிஞ்சு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டுக்கு பதிலாக இடியாப்ப பிளேட் இருந்ததுன்னா தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இடியாப்பத்தை அதில் பிழிஞ்சு விட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ராகி இடியாப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.